ஆர்சிபி டாப் 2க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. குவாலிஃபை ஆன உடனே எல்லா ஃபேன்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பிசிசி கிட்டே ஐயா கப்பை என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஓட்டே நரிப்பர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி குவாலிஃபை ஜோன் நடக்க போது, அதுவும் முல்லன்பூர்ல. இது வரைக்கும் அந்த பிச் எப்படி பிஹேவ் பண்ணிருக்குன்னா, அண்டர் த லைட்ஸ் ஓரளவுக்கு ஸ்டார்டிங்ல ஸ்பின் இருந்தாலும் போக போக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் அது மாதிரி. கடைசி 2 கேம்ல மட்டும் நாங்கள் ஜட்ஜ் பண்ணி சொல்றோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் பிளேஸ் அ பிக் ரோல். 2 டீம்ல ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இந்த பக்கம் குர்னால் பாண்டியா இருக்கட்டும், சுயேஷ் சர்மாவா இருக்கட்டும், இந்த பக்கம் ஹர்தீப் பிராரா இருக்கட்டும், சஹலா இருக்கட்டும், எந்த கேப்டன் டாஸ் ஜெயிச்சாலும் போலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அண்டர் லைட்ஸ் பேட்டிங் நல்ல சூட்டபிளா இருக்குன்றதுனால. பேட்டிங் 2 டீமையும் கம்பேர் பண்ணா எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மாவன இந்த பக்கம் விராட் கோலி அந்த அடி அடிக்கிறாரு, ஜித்தேஷ் சர்மா பொளந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த டீம்ல நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு. டிம் டேவிட் பாத்தீங்கன்னா இன்ஜுரியில தான் இருக்காரு. இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிடா ஆடிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாம சால்ட் வட்டாமாமி அப்படின்னு அவர் ஊருக்கு போறாரு. டிம் சைஃபர்ட் இப்பதான் புதுசா பிளே ஆஃப்ஸ்குள்ள வர போறாரு. எங்களுக்கு தெரிஞ்சு அது எவ்வளவு பெரிய இம்பாக்டா இருக்க போகுதுன்றது அவங்க கேம் விளையாடாதான் தெரியும். பஞ்சாப் அந்த அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா பெரிய இன்ஜுரிஸ் எதுவுமே இல்ல. அது இல்லாம அந்த டீம் பிளேயர்ஸ் அப்படியே கோரா அவங்களே ரீடைன் பண்ணி இருக்கன்றதுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இல்ல, லைட்டா சின்ன அட்வான்டேஜா இருக்கு. பேட்டிங்ல இவ்வளவு இன்ஜுரிஸ் இருந்தாலும் இன்னொரு போலர் இன்ஜுரில இருந்து திரும்பி வராரு ஹேசல்வுட். அவர் வரத்துக்கு சரியான பில்டப் இருந்தது. அவர் யார் தெரியுமா, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அவர் எவ்வளவு கேப்பபிள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலே அவ்வளவு பில்டப்புக்கு அவர் ஒர்த்தானா நிஜமா ஒர்த்து தான். அவர் இல்லாம ஒரு போலர் இருக்காரு, அவர் தான் நுவான் துஷாரா. நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லயும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸ்லிங்கி போலர் பயங்கரமா இம்பாக்ட் கொடுப்பாரு. ஏன்னா ஓப்பனிங்லயும் போடுவாரு, அவ்வளோ டெப்த்லயும் இம்பாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் எப்படி யூஸ் பண்ண போறாங்க, அவருக்காக யாரை உட்கார வைக்க போறாங்க, லியாம் லிவிங்ஸ்டன் உட்கார வைக்க போறாங்களா இல்ல முன்னாடி இருக்க டிம் சைஃபர்ட் உட்கார வச்சுட்டு வேற இந்தியன் ஓப்பனர் ஆட போறாங்களான்னு தெரியல. அது ரொம்ப முக்கியமான டிசிஷனாவே இருக்கும். ஸோ அது இல்லாம முக்கியமான ஒரு கான்டெஸ்ட் நடக்க போது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாஸ் இங்கிலீஷா இருக்கட்டும், சஷாங்க் சிங்கா இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கிற ஹேசல்வுட், அதுக்கப்புறம் நுவான் துஷாரா, இவங்க 2 பேருமே யாக்கர்ஸ் பர்ஃபெக்டா போடக்கூடியவங்க. ஆனா இந்த 2 பேட்ஸ்மேன்ஸுமே 360 டிகிரி ஆடக்கூடியவங்க. ரிவர்ஸ் ஸ்கூப்ஸா இருக்கட்டும், ஸ்கூப்பா இருக்கட்டும், பயங்கரமா ஆடுவாங்க. இந்த கான்டெஸ்ட் எப்படி நடக்க போகுது அப்படின்றதையும் இந்த கேம் டிசைட் பண்ணோம் நாங்க நினைக்கிறோம். ஸோ யார் ஜெயிப்பாங்க நீ கடைசியா சொல்றா அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் ஜெயிக்க ஒரு எட்ஜ் இருக்கு. ஏன்னா அவங்க பேட்டிங் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுனால மட்டுமே. அது இல்லாம ஜெயிச்சா ஒரு சந்தோஷப்படும். ஏன் தெரியுமா, என்ன வேணா பண்ணலாம், வர்த்து